வணக்கம் நண்பர்களே. இருதுருவ போட்டி அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய். ஸோ இந்த 2 பேர் படமும் தீபாவளியோ பொங்கலோ முக்கியமான நாட்கள் வெளியிடும் போது ரசிகர்களுடைய கொண்டாட்டம், போட்டி, ஆரவாரம் பொதுமக்கள்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மட்டும் இல்லை, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். யாரோட படம் நல்லா ஓடுது, எந்த படத்துக்கு அதிகமாக கலெக்ஷன் இருக்குன்னு. அதே மாதிரியான ஒரு போட்டி தமிழக அரசியலில் கூட திமுக அதிமுகன்னு சொல்லி ரொம்ப காலமாகவே இருந்தது. அதாவது எம்ஜிஆர் கருணாநிதி, அப்புறமா கருணாநிதி ஜெயலலிதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தளம் வேறு ஒரு பக்கம் நகர்றதை நல்லாவே பார்க்க முடியுது. எப்போ விஜய் தீவிரமான அரசியலுக்கு வந்தாரோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவா தாவேகாவான்னு சொல்லிட்டு அந்த தளம் கட்டமைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, கரூரில் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் விஜய் ஓடிட்டாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க டைரக்டாகவே இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு 20 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காங்க. இப்போ இதையும் மிகப்பெரிய விஷயமா ஆக்கியிருக்காங்க. ஏன் அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு போக மாட்டாரா, இவர் இடத்துக்கு தான் வர வச்சு ஆதரவு தெரிவிப்பாரா, இல்லை ஆறுதல் சொல்லுவாரா அப்படின்னு. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா கரூரில் போனால் 3 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தித்து ஆறுதல் சொல்லணும்னு சொல்கிறாங்க. 40 பேர் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் அப்படின்னா கஷ்டம். அப்போ அவரால் பெரியா பேச முடியாது, அதே மாதிரி அவங்களோட இயல்பாக பழக முடியாததுனால தான் அந்த கண்டிஷன் போட்டுருக்காங்க. இப்போ மெட்ராஸுக்கு வர வச்சதுனால கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ரொம்ப ஃப்ரீயாக அவர் மனசில் என்ன நினச்சாரோ அதை சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் வாங்க முடிஞ்சது. இப்போ இதையும் அரசியலாக்கும் போது என்ன ஆகுனா, விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை மாறிக்கிட்டு வரான்னா நல்லாவே தெரியுது. ஏன்னா எதிரிகளோடு யாரை நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்களோ அவங்க தான் மெயினாக வருவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக நின்னா கிட்டத்தட்ட 100 இடம் வெல்ல முடியும், அதிமுகவோட சேர்ந்தா இன்னும் அதிகமாக வெல்ல முடியும், முதலமைச்சர் பதவிக்கு அவர் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பு ஊடகங்கள் அதை மிகைப்படுத்துறதா சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, விஜய் ஒரு துணை முதல் வாங்கிட்டு அதிமுக போய் சேர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமாக டிஎம்கே ஜெயிக்க முடியாது. ஸோ விஜய் தனியாக நிற்கணும், ஓட்டு பிரியணும், அப்போ தான் திமுக சாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே இந்த பொருளையே கிளப்பி விடுறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாலும் விஜயை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ தமிழ்நாடு களம் வேறொரு நிலையை நோக்கி நகர்றது நல்லாவே தெரியுது. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.